இவர் மைமாந்திரம் வச்சிருக்காரோ என்னவோ தெரியலையா. அதனால இந்த இறந்து உண்ண ஆண்டியா ஊருக்கு மேற்கே உள்ள ஓட்டப்பிள்ளையார் கோயில கொண்டு போய் இவரை வச்சுட்டு வாங்க. ஊருக்கு மேற்க ஓட்டப்பிள்ளையார் கோயில். ஆமா, ஊருக்கு மேற்க சிவன் கோயிலுக்கு மேல்புறம் பாலடைஞ்ச பிள்ளையார் கோயில் இருக்கு. அதுதான் பவர் கூட இருக்குமா? பாலடைஞ்ச கோயிலுக்கு தான் பவர் கூடுதல் இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா 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 ஆமா. அங்க கொண்டு போய் ஆண்டவன் என்று அறியாம இவர் அங்க கொண்டு போய் வைங்கய்யா. ஆமா சாமி. அரண்மனையில உள்ள யானையை கொண்டு வந்து யானையின் தும்பிக்கையில மாலையை கொடுப்போம். ஆமா, அந்த மாலை யார் கழுத்துல யானை போடுதோ அவங்களே மாப்பிள்ளையா வரட்டுமே. சரி, இதுவும் நல்ல யோசனை தானே. ஆமா சரிதானே. அப்படியாட்டும் என்று அப்படியாட்டும் ஆண்டவன் தான் பகவானை அரசரெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு மேற்க உள்ள ஓட்டை பிள்ளையார் கோயில கொண்டு போய் வைத்தார்கள். ஆமா, அப்படி ஆண்டவனாகிய பகவான் என்று அறியாமல் தெரியாம விநாயக பெருமாள் கோயிலை கொண்டு ஆண்டவனை வைக்க அரச மன்னர்கள் எல்லாம் அரண்மனையில உள்ள பட்டத்து யானை அலங்கரிக்கிறார்கள். அந்த பட்டத்து யானை அலங்காரம் செய்து கொண்டு அந்த வேளையிலே ஆண்டவனா ஆகிய சிவபெருமாள் கோயிலுக்குள்ள இருக்கும் பிள்ளையார கும்பிட்டாரு. வினதிற்கு விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, உங்க அம்மாளுக்கு சுயவர ஏற்பாடு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கப்பா. நான் பார்வதியை திருப்பூட்டணும், கல்யாணம் பண்ணணும், மகனே நீதான் எங்களுக்கு உதவணும். உடனே ஆதிமூல பெருமாளோ அரண்மனையிலே பட்டத்து யானையாக வந்து இங்க நிக்கிறார். பட்டத்து யானை முன்னால வந்து நிக்காரு. ஆணை என்ற ஆணையை அலங்காரம் செய்தார்கள். ஆணையின் தும்பிக்கையில மாலையை கொடுக்க ஆனை காலுக்குள்ள போய் அரச மன்னர்கள் எல்லாம் விழுதாங்க. மாலை என் கழுத்துல போடட்டுமே. கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு என் தம்பிக்கு ஒண்ணுன்னு கேட்பாங்கல்ல. கைக்குள்ளமா போய் விழுந்தாங்க பத்தியடா. அப்படியா? ஆமா. பட்டத்து யானையானது சாமி ஆலயம் வாங்கி கொண்டு ஊருக்கு மேல்புறத்தில் விநாயகர் கோவிலுக்கு ஓடோடி வருகுதையா அரணாருட கழுத்துலதான் மாலையவும் போடுதையா. பகவான் கழுத்திலே மாலைய போட்டு ஆண்டவனே மத்தளத்திலே தூக்கி சுமந்து கொண்டு தர்கராஜன் கோட்டைக்கு ஆனை எது வருகுதையா. பார்வதியா பக்கத்துக்கு பார்வதியா பகவானை கொண்டு வந்து சேர்க்குதையா. போடு 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 கொண்டாந்து சேர்க்குதையா. ஆதிசக்தி அம்பிகை உமையவள் பார்வதா தேவி. பார்வதி பக்கத்துல பகவானை கொண்டு வந்து விட்டுச்சுல. பார்வதி ஆண்டவனை பார்த்தா பகவான் என்று அறியாம ரெண்டு தரம் மாலைய போட்டோம். இந்த வயசாளி கழுத்துலதான் விழுந்தது. பட்டத்து யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்தார்கள். அதுவும் இந்த கழுத்துலதான் கொண்டு வந்து போட்டிருக்கு. அப்ப 3 முறையும் இறந்து உண்ணும் ஆண்டி கழுத்திலே மாலை விழுந்து விட்டது. பகவான் என்று எண்ணாமல் பண்டாரம் என்று எண்ணின பார்வதா தேவி. நாம குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவருக்கா, குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவருக்கோ, இந்த ஆண்டு கிழவருக்கோ மாளிகையில் நான் வளர்ந்ததும் இந்த கிழவருக்கோ, மாளிகையில் நான் வளர்ந்ததும் இந்த கிழவருக்கா. ஐயோ இந்த கிழவருக்கோ. போடு போடு நாம் பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கோ, பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா. இந்த கிழவருக்கோ புஷ்பவதி பெண்ணானதோ இந்த கிழவருக்கா, புஷ்பவதி பெண்ணானதோ இந்த கிழவருக்கோ. ஐயோ இந்த கிழவருக்கா.
இட்டதும் சினுக்கு இட்டதும் இந்த கிழவனுக்கு சீப்பை இட்டதும் சினுக்கு இட்டதும் இந்த கிழவருக்கா இந்த கிழவனுக்கோ சிங்காரமா நான் வளர்ந்தது சிங்காரமா நான் வளர்ந்தது இந்த கிழவருக்கா ஐயோ இந்த கிழவருக்கோ சிங்காரமா நான் எனக்கு மஞ்ச குளிச்சதும் கிழவனுக்கா இந்த கிழவருக்கோ கிழவருக்கோ இத்தனை நாளும் காத்திருந்தது கிழவருக்கா இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கிழவருக்கா இந்த கிழவருக்கோ இந்த நாளும் காத்திருந்தது பார்வதாதேவி பகவான் என்று அறியாமல் கண்ணீரை வடித்தார். கண்ணீரை முத்து முத்தா வடிக்கா. ஆண்டவன் பகவான் ஆமலை பகவான் என்று அறியாமல் கண்ணீரை வடிக்கும் பார்வதாதேவிக்கு யாருன்னு தெரியணுங்களா? சிவபெருமாள் காட்சி கொடுத்தார். பார்வதிக்கு மட்டும் காட்சி கொடுக்காரு. பகவான்னு தெரிஞ்ச உடனே ஆமா அப்பா தர்க்கராஜா அம்மா தார்காவள்ளி 56 அரச மன்னர்களுக்கு அறிக்கை போல எழுதினீர்களே, அன்னைக்கு எழுதியல்லா நான் எரியும் மாலை யார் கழுத்திலே விழுந்தாலும் அவர்களே எனக்கு மாப்பிள்ளை என்று அன்னைக்கு சொன்னீங்களா? நான் 2 தடவை மாலை எரிஞ்சு அவர் கழுத்துலதான் விழுந்ததப்பா. வந்துருச்சா? யானையின் தும்பிக்கையில மாலையை கொடுத்தா அவர் கழுத்துலதான் போய் விழுந்தது. மறுபடியும் அவர் கழுத்துல வந்துருச்சு. அதனால இவரையே எனக்கு மாப்பிள்ளையா இருக்கட்டும். இல்ல மாலை விட்டு மனம் முடிச்சு கொடுங்க. கோட்டையில பிறந்தாலும் தலையிலே போட்ட விதிதானே கிடைக்கும். அப்படியே ஆட்டும் என்று அப்படி ஆட்டும் என்று ஆண்டவன் ஆண்டவனை குளிக்க சொல்லி மாப்பிள்ளையாக அலங்கரித்து நல்ல பட்டு வேஷ்டி கட்டி பட்டு நேரியல் மணவட பந்தலிலே ஆண்டவனுக்கு மாலை போட்டு பகவானே மாப்பிள்ளை கோலமாக அமர வைத்தார்கள். பார்வதாதேவி மணப்பெண்ணாகவே அலங்கரித்து பகவான் பார்வதி இருவேரும் மணவட பந்தல்லே அமர்ந்திருக்கிறார்கள். தர்க்கராஜா தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை கையிலெடுத்து ஆண்டவன் கையிலே கொடுத்தார். இறைவனாக சிவபெருமாள் ஆதி கைலாசத்திலே ஆண்டவனுக்கு கைலாசத்திலே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு கல்யாணம். இரவு 12 மணிக்கான அதே மாதிரி தர்க்கராஜாவுடைய கோட்டையிலையும் அந்த காலம் கல்யாணம் பூரா ராத்திரி கல்யாணம் தான். ஆமா, மக்கள் எல்லாம் காட்டுக்கு வேலைக்கு போயிருவாங்க. 6 மணில இருந்து பந்தி போஷணங்கள் சிறப்பாக நடக்கும். கல்யாணம் எல்லாம் இரவு கல்யாணம் தான் அந்த காலம். அந்த நேரம் இப்பவும் கரெக்டா இருக்கு பாத்துக்கோங்க. அந்த ஆண்டவனாகிய பகவானுக்கும் சாட்சாகினி பார்வதாதேவிக்கு சுயவரம் அல்லவா. ஆண்டவன் கையிலே திருமாங்கலியத்தை கொடுக்க சிவபெருமாள் பார்வதாதேவிக்கு திருப்பூட்டுகின்றார். எப்படி அரணே நல்ல அரணே என்று அரணே என்று அரண் மாங்கிலியோ ஓடுவாரா சாமி அரண என்று சுவாமி சிவனே நல்ல சிவன என்று சிவனே சிவனே என்று சிவமாங்கிலியோம் சூட்டுவாரா சாமி சிவன என்றோ போடு 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 அப்படி மாங்கிலியோம் சூட்டும் போது மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குலவை போடுவாரா அப்படி சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் ஐயா பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுவாரா யார் பெண்கள் எல்லாம்
மதன தர்க்கராஜன் கோட்டையில மாலையதும் மாத்துவார்கள். மாலை மாத்தும் வேளையில போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ, அம்மா ஒரு குலவ, பொன்னான மணிக்குலவா ஒரு குலவா ஒரு அக்கா தான் கொலை போடுதாவோ. அவ மட்டும் தான் கல்யாண வீட்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். கூடி இருந்த பெண்களை கொலை போடுறாங்கல்ல. இருக்க ஆளெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போவாங்க. தாலி கட்டும் போது போனா தானே கொலை போட தெரியும். தாலி கட்டி முடிஞ்சு சாப்பாட்டுக்கு போனா 7:30 மணிக்கு முகூர்த்தம். இவங்க 10-10:30 மணிக்கு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் போவாங்க. கொலை விட்டு தாலி கட்டி முடிச்சிருவாங்க. அப்ப கொலவை போடுறதுக்கு கல்யாண வீட்டுக்கு போனா கொலவை கண்டிப்பா போடணும். ஏன் போடணும்? எதுக்கு? இந்த கொலவை சத்தம் இந்த முகூர்த்தத்துல மாப்பிள்ளை பெண்ணுக்கு தாலி கட்டும் போது அர்ச்சகர் சொல்லுவாங்கல்ல, கட்டி மேளம் பாங்க. அந்த நேரம் கொலவை போடுவாங்க. ஏமனா எங்கேயாவது இருந்து ஒரு அவச்சொல் நம்ம காத்துல வந்து விழுந்துடக்கூடாது. அதுக்குதான் கல்யாண வீட்டுல தாலி கட்டும் போது கொலவை போடுங்கன்னு அதுக்குதான் சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க. ஒரு அக்கா போட்டாங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க பாருங்க. நீங்க போடுங்கம்மா ஒரு குலவா. இவரு கண்ணுக்கு முன்னால அண்ணா பெரியாத்தா போடுதா ஏக்க போட்டுருங்க. போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ, ஒரு குலவ, பொன்னான மணிக்குலவா ஒரு குலவா. தாயம் முக்கா முக்கா 3 தேரம், அம்மா 3 தேரம் முதல் குலவ போடுவாரா. நாங்களாவது குலவை போட்டோம், நீங்க என்ன செய்வீங்க? நாங்களா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்கோல வேலாம் போட்டாரு சொல்லி பத்தியடா. உங்களுக்கு விசில் தான் அடிக்க வரும். விசில் மட்டும் தான் அடிப்பீங்க. நீங்க கொலை ஓட்டியா? இந்த பல்லுல கிளை இப்படிதான் சத்தம் கேட்க பேங்கும். பத்தியாளா எப்படி சமாளிக்க யாருக்கும் போட தெரியல. ஆமா அந்த சத்தம் என் காத்துக்கு அப்படிதான். கொலவை அது தானே போட்டு கோலாட்டு பாடுவார்கள் 56 அரசர் எல்லாம். ஏ அரசர்களே, உங்களுக்கு சூடு சொன்ன இல்ல? ஆமா பெண்ணு நம்மளுக்கு தாரம்னு சொன்னாரே தர்க்கராஜா. அந்த தர்க்கராஜா பெண்ணு தாரம்னு சொன்னாரு. இறந்து உண்ண ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்த இவர் வீட்டுல தண்ணி குடிக்க கூடாது, பச்சை தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட கை நினைக்க கூடாது, கை நினைக்க கூடாது. ஆமா போவோம் அப்படி துண்டை உதவி தோல்ல போடுறாங்க. 56 அரச மன்னர்கள் புறப்பட்டார்கள். ஆமா தர்க்கராஜா கண்ணீரை வடிக்காரு. இந்த ஆண்டவன் சும்மா இருக்கப்படாதா? ஏற்கனவே அவர் கவலையில இருக்காரு. ஆமா ஓ மாமா, ஆமா இறந்து உண்ண ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்துட்டோம்ங்கிற கவலையா உமக்கு? உமக்கு ஐயா நீர் வேற. ஆமா 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 நான் உமக்கு பெண்ணை கொடுத்தோம்ங்கிற கவலை எனக்கு இல்ல. கிடையாதா? என் மகா பார்வதி கல்யாணத்துக்கு மடப்புளியில 1000 கோட்டு அரிசி சமையல் மலை மாதிரி பொங்கி குமிச்சிருக்கு. சச்சாதிகள் எல்லாம் பொங்கி பொரிச்சு குமிச்சிருக்காங்க ஐயா. ஆமா உமக்கு பெண்ணை கொடுத்துட்டேன் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் சாப்பிடாம போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்னதோஷம் பிடிக்குமே அந்த கவலை ஐயா. ஆமா சாமி. அப்பந்தான் பார்த்தார் பகவான். இல்லையா மாமா தர்க்கராஜா, ஏ தர்க்கராஜா, இந்த 1000 கோட்டு அரிசி சாப்பாட சாப்பிடத்தானே ஆள் வேணும். நான் கூப்பிடுதேன் இப்ப பாரு. ஆமா அவன் தர்க்க நினைக்காரு, இறந்து உண்ண ஆண்டி அவர் கூட்டத்தை கண்டு கூப்பிடுதாரோ. சரி யாரு வந்தா நம்மளுக்கு சோறு அழிஞ்சு போனோம் அவ்வளவுதானே, சாப்பாடு காலி ஆகணும். ஆனா ஆண்டவன் 2 மக்களை அழைத்தார். அந்த குண்டோதரனானவர் அக்கினி தேவனைத்தான் அவசரம் அழைக்காரு. குண்டோதரன் அக்கினி தேவன் பகவான் பக்கம் ஓடி வந்து, ஆண்டவ பகவானே, ஆண்டவ பகவானே, என்னை அழைத்த விவரம் என்ன? அழைத்த விவரம் என்ன?
ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஈசா இறைவா என்னை அழைத்த காரணம் என்ன? என்ன இல்லையா மகனே குண்டோதரா, வடப்பொழியிலே 1000 கோட்டை அரிசி எங்க கல்யாணத்துக்கு உங்க தாத்தா குமிச்சு போட்டிருக்காரு, போய் சாப்பிடுப்பான்னார். பூந்து விளையாடு. அப்பா நாலு மொத்தத்திலே 4 சான் தான் இருக்கு, 1 அடியில இருக்க. 1000 கோட்டை அரிசி சாப்பாட நான் ஒருதான் எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு பயப்படாதப்பா. பயப்படாத. ஆமா. குண்டோதர வயிற்றுக்குள்ளே அக்கினி தேவனை ஏவல் செய்தார். ஏவல் செய்து இந்த வீட்டுல என்ன ஒரு நல்லது புலது வச்ச அன்னைக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி வச்சிருப்பா, சாம்பாரோ ரசமோ ஆமா வச்ச அன்னைக்கு சாப்பாடு வீட்டுல இறங்காது, அவருக்கு தொண்டையில இறங்காது. நல்லது புலது வச்ச அன்னைக்கு 12-1 மணிக்கு சாப்பிடுறவங்க 10:30 மணிக்கு வயிறு பசிக்குமாங்க. எவனா ஒண்ணு வாங்கி அடிச்சுட்டு தீயா பிடிக்கும் வயிற்றுக்குள்ள. ஒரு குவார்டர் அடிச்சாச்சுன்னா வயிறு தீ பிடிக்கும்ல. அப்ப எப்ப சாப்பிடுவோன்னு வீட்டுக்கு அவலா போவாரு. அந்த உள்ள போனவன கட்டிக்கு உள்ள போன உடனே மண்ண தும்பமா கல்ல தும்பமா கண்ணுகள் சிவந்துக்கிட்டு, அப்ப குவார்டர் அடிச்சா உங்களுக்கு வயிறு பசிக்கும். கண்ணு மூணு 2 பிதிங்கிட்டு வருவாரு. அடிச்சிட்டு வார வழியில மண்ணு தான் கிடக்குமா ரோட்ல, சாப்பாடு வயிறு தீயா பிடிக்கும். உங்களுக்கு என்ன அப்படி வரும்? ஆமா ஆமா ஆமா, மண்ணனாலும் சாப்பிடலாம்னே. அது உள்ள போன உடனே இன்ஜின் படக்கு படக்குன்னு சுத்தும். அந்த ஒரு தீக்குச்சியும் சேர்த்து பொருத்தி வச்சிருக்காங்க. தீயா பிடிக்கும் சாப்பாடு டைம். அதே மாதிரி குண்டோதர வயிற்றுக்குள்ள அக்கினி தேவன் ஏவல் செய்த போது அந்த ஈசனா பகவான், அப்பா எனக்கு வயிறு பசிக்கப்பா, விளையாடு போய் ஏ குண்டோதரா எப்பா வடப்பள்ளிக்கு போ, வேணுமுங்க சாப்பாட சாப்பிடுனா. ஆமா. குண்டோதரம் அங்கிருந்து தவண்டு வராரு. சச்சாதிகள் எல்லாம் குண்டோதரனை பார்த்து சிரிக்காங்க. 4 சான் இருக்கான், இவன் இந்த 1000 கோட்டை அரிசி சாப்பாடையும் சாப்பிட்டுருவானா? ஐயா தவசு பிள்ளை கொண்டாங்க கொண்டாங்க இலைய போடு. கிழக்க பார்த்து உட்கார்ந்தாரு. ஓ இலைய கொண்டாங்க. குண்டோதரனை எளப்பமாக ஏளனமாக நினைத்து இலைய போட்டாங்க. இலையத்தானே போடும் போது இலையத்தான் போட்டு விட்டு தண்ணி கொண்டு வருவதற்குள் தண்ணி கொண்டு போட்ட இலையத்தானே போட்ட இலையத்தானே காங்கலையா. ஐயா தண்ணியத்தான் வைத்து விட்டு உப்பதையும் உப்பு கொண்டு வருவதற்குள் உப்பு கொண்டு வச்ச தண்ணியத்தான் போடு 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 போடு. அவன் பார்த்தார்கள் தவசு பிள்ளைகள் எல்லாம், ஐயா நடுங்குவாங்க, இலைய போட்டோம் உப்பு வரங்குள்ள இலைய காங்கலையே. ஆனா அம்புட்டு இலையும் வயிற்றுக்குள்ள போயிடுது. அவன் பார்த்தார் குண்டோதரன், என்ன இலைய போட்டுட்டு உப்பு எடுத்துட்டு வரங்குள்ள இந்த சோம்பரப்படுது இலை. ஆமா நீங்க 1000 பேரு எப்படி எனக்கு பலமாறுவீங்க? எப்படி சாப்பிட எப்படி பலமாறா என்று ஒரு அவயம் போட்டான். சச்சாதிகள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். ஆமா. குண்டோதரன் மடப்பள்ளிக்கு வந்து 1000 கோட்டை அரிசி சாதத்தையும் 4 பக்கமும் பண்ண பிடிச்சார். அப்படி எல்லாம் கறி எல்லாம் சேர்த்து விட்டு சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அவியல் பொரியல் பச்சடி ஊறுகாய் முறுக்கு வத்த எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எல்லாத்தையும் ஒன்னா விட்டு அப்பளத்தையும் நொறுக்கி கதம்பம்னு ஒரு சாப்பாடு போடுவாங்க. கூட்டாஞ்சோறு கதம்பம் கதம்பம் கூட்டாஞ்சோறு வேற கதம்பம் வேற. சரி அத்தனையும் சேர்த்து பிணைஞ்சாரு. குண்டோதரனுடைய கைக்கு 3 உருண்டை தான் இருக்கு. 1000 கோட்டை அரிசி 3 உருண்டை தான். ஒரு உருண்டை சாதம் அதே சாதம் உருண்டையா உருட்டுதார. ஒரு உருண்டை சாதத்தை எடுத்தாரு குண்டோதரன். ஆமா இது எங்க அப்பா பகவானுக்குன்னு வாயில போட்டாரு. இன்னொரு உருண்டை எடுத்தாரு. ஆமா இது எங்க அம்மா பார்வதிக்குன்னு வாயில போட்டாரு. 3வது உருண்டை எடுத்தாரு. ஆமா இதுதான் எனக்குன்னு வாயில போட்டாரு. இறங்குது 1000 கோட்டை அரிசி சாப்பாடு. 1000 கோட்டை அரிசி சாப்பாடையும் 3 உருண்டைகளும் முழுகிட்டான். கைக்கு 3 உருண்டை தான் உருண்டு திரட்டான். அப்பமும் குண்டோதரனுக்கு வயிறு பசி தீரல. பசி தீயா பிடிக்கு. அவரும் பகவான் பக்கம் ஓடி வந்து, ஏ அப்பா அப்பா பகவானே, என்னப்பா உங்க கல்யாணம்? உங்க கல்யாணமா? எப்ப உங்களோட கல்யாணத்தில் ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கலையே. என் வயிறோ எனக்கு நிறைய. கடவுளோட கல்யாணத்தில் காவயிறு நிறையலையே. ஆண்டவன் கல்யாணத்தில்
அறவயிறு நிறையலைய பகவானோட கல்யாணத்தில் எனக்கு பாதி வயிறு நிறையலையோ பகவானோட கல்யாணத்தில் எனக்கு பாதி வயிறு போடு 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 எனக்கு வயிறு பசித்திரலைய அப்பா அப்பா பகவானே தாத்தாவை முழுங்கட்டுமா எங்க தாத்தா தானே 1000 கோடி அரிசி சமையல் பண்ணிருக்காரு என்ன சாப்பாடு பண்ணிருக்காரு எங்க தாத்தா தர்க்கனை தூக்கி என் முழுங்கட்டுமா வயிறு பசிக்கப்பா எங்க தாத்தாவை முழுங்கட்டுமா ஆச்சிய முழுங்கட்டுமா அடுப்ப முழுங்கட்டுமா அண்டாவ முழுங்கட்டுமா குண்டாவ முழுங்கட்டுமா கொப்பரைய முழுங்கட்டுமா உன்னை தூக்கி முழுங்கட்டுமா உன்னை தூக்கி அப்பா நான் இவரை தூக்கி அவரை தூக்கி முழுங்கட்டுமா அங்க அங்கு எங்கும் ஓடுதானே அரணாருக்கு முன்னால பார்த்தாரே தர்க்கராஜா ஓ மரும பிள்ளை ஐயா 1000 கோடி அரிசி சாப்பாடையும் ஒருதன் சாப்பிட்டுட்டாமையா உங்க மகன் குண்டோதரன் சாப்பிட்டாரா அத்தனும் காணாதுன்னு எனக்கு அடுப்ப முழுங்கட்டுமா அண்டாவை முழுங்கட்டுமா குண்டாவை முழுங்கட்டுமாங்கார பார்ப்ப முழுங்கட்டுமா உருளிய முழுங்கட்டுமா இவனை அனுப்பிருங்க ஐயா ஆமா இனிமே இவருக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா 1000 கோடி காலி பண்ணிட்டாரா உடனே ஆண்டவனாகிய பகவான் குண்டோதரனை அழைத்தார் ஏ மகனே குண்டோதரா மகனே குண்டோதரா எப்பா உன் பசி தீர வேணுமானா ஆமா ஐயா மதுரைமா நகரத்திலே ஓடும் நதிக்கு முன்னாலே நல்ல மண்டி போட்டு வை உன் கையை உன் கையை கொண்டு குறுக்க வை உன் கையை வைத்து அணை கட்டி ஓராறு தண்ணியும் மண்டி போட்டு வாயால் அருந்தினை ஆனா உனக்கு பசி தீரும்பா உன் பசி தீரும் என்று ஆமா ஐயா ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது ஆமோ குண்டோதரை மதுரைமா நகரத்துக்கு வைகை ஆற்று நதியிலே வந்து குடுகுடுன்னு ஓடியாந்தாரு கையை வைத்து அணை கட்டி மண்டி போட்டு வாயால் நீர் உறிஞ்சு குடித்தார் தண்ணி அன்னைக்கு உறிஞ்சு குடிச்சாரலா ஓராற்று தண்ணியவும் மறித்து மண்டி போட்டு வாயால் அருந்தினார் ஆமா ஆண்டவன் கை உன் வை உன் கையை என்றதினால சொன்னார்ல பகவான் ஓடும் நதிக்கு வைகை நதி என்று பேர் நாமத்தை கொடுத்து அதுக்கு பேர் தான் வைகை நதி ஆறு அன்று இறைவனாகிய பகவான் தாட்சாகினி பார்வதா தேவியோடு மாலை மனம் முடித்து காலை நல்ல வாகனத்தில் கடவுள் கைலாசம் வருவாரோ ஆண்டவனாகிய பகவான் பார்வதியை மணமுடித்து மாலையிட்டு அன்று இரவு மாணிக்க கைலாசத்திலே ரஜக வாகனத்தில் வருகிறார் சிவபெருமான். மறுநாள் காலையில மாப்பிள்ளை சுருள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே கல்யாண சாஸ்திரத்துல அந்த காலத்துல இருந்த இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் அவன் நடக்கத்தானே செய்யுது. கல்யாணத்து அன்னைக்கும் சாயங்காலம் மாப்பிள்ளைக்கு சுருள் வைப்பாங்க. சுருள் வச்சு கொடுக்கணும். மறுநாள் காலையிலையும் மாப்பிள்ளைக்கு தாம்பலத்துல சுருள் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவள் சாப்பிடுவாங்க. அதுக்கு சாப்பிட முடியுமோ? அப்ப மறுநாளும் மாப்பிள்ளை சுருள் கொடுக்க ஆமா அந்த தர்க்கராஜாவும் தார்காவளியும் சேர்ந்து கதவை திறந்தார்கள். பகவானையும் காங்கல, பார்வதியவும் காங்கல. காங்கலியா காங்கலியா தர்க்கராஜனாகிய பொன் தலவாய் மாடசாமி ஞானத்தால் பார்த்தார். ஆண்டவன் இப்பவும் நம்மளை ஏமாத்திட்டாரு. இறந்து உண்ணும் ஆண்டியாக வந்து பார்வதியை மனமுடித்து கைலாசம் சென்று விட்டாரே பகவான். பகவான் என்று நாமல் அறியவில்லையே. தெரியலையா? 2 தடவை மாலை அவர் கழுத்துல விழும்போதே நம்ம யோசிச்சிருக்கணுமே. ஏமாத்திட்டாரா? ஆண்டவனாகிய பகவானுக்கு வாகனம் காளை வாகனம். அதை தர்க்கராஜன் கேட்கிறார். மாடேறு மடையன் பெண்ணும் கொடுத்தேனே நான் ஒரு மடையன். ஆண்டவன் கைலாசத்துல இருந்து தட்சனுக்கு வாக்கு கொடுத்தார். என்னை பார்த்து மாடேறி மடையமனு கேட்ட உனக்கு
நாளை ஒரு காலத்தில் அதே மாட்டு முகத்தை வைத்து உன்னை மாட தேவதையா மாத்துவேனடா அப்படி சொன்னார் என்று ஆண்டவன் சொன்ன போது அன்று முதல் ஆண்டவனை எரிக்க அக்கினியை வளர்க்கிறான் தர்க்கராஜன். அளவாய் மாடசாமி தர்க்கராஜா ஆண்டவரை எரிப்பதற்கு அக்கினிய வளர்க்க போறா. அந்த விமலனை தான் எரிப்பதற்கு வேள்வியை தான் வளர்க்க போறா. ஈசனை தான் எரிப்பதற்கு தட்சன் யாகம் அத எரிப்பதற்கு தாருகாபுரமதிலே மதனதற்கு ராஜமன்னன் ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து 21 குச்சிகளை இனமா எடுத்து போட்டான். குடங்குடமா எண்ணெய் ஊற்றி அந்த தர்க்கராஜ யாகம் அத வளர்ப்பாரா. அங்கே ஆண்டவனை தான் நினைத்து தர்க்கராஜ மன்ன அக்கினிய வளர்க்கும் போது வளர்த்து வர யாகமாது அரணாருக்கு ஆண்டவனுக்கு அக்கினி யாகம் பொறுக்காமல் ஆண்டவன் அவதிப்படுகிறார். அந்த வேளையிலே பார்வதா தேவி சுவாமி தர்க்கராஜா எங்க அப்பா மருமக பிள்ளை என்று பார்க்காமல் உங்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகத்தை வளர்க்கிறானே, அவன் யாகத்தை நான் அணைத்து வருகிறேன் என்றார். சரி அம்மா பார்வதி, தட்சனுக்கு அகம்பாதம் ஆணவம் ஏராளமாக இருக்கிறது. போன அண்ணா உன்னை மதிக்க மாட்டான், யாகத்தையும் அணைக்க மாட்டான், போக வேண்டாம் என்றார் பகவான். சரி பார்வதி அதனை கேளாமல் புறப்பட்டு வந்தால் தட்சன் யாகத்தை அணைக்க சொன்னா அவன் அணைக்கவில்லை. உன் ஆணவம் அகம்பாதம் அழியட்டும் அக்கினி அணையட்டும் என்று சாபம் கொடுத்து புறப்பட்டாள் கைலாசம். அந்த வேளையிலே ஆண்டவனாக சிவபெருமாளுக்கு யாகமது பொறுக்காமல் ஈசனான பகவானோ மூத்த மகன் கணபதியை முக்கண்ணன் அழைப்பாரா. ஆதிமூல கணபதிய அரணாரும் தான் அழைத்து என் மகனே ஆதிமூலம் தாருகாபுரம் அதிலே உங்க தாத்தா தர்க்கராஜன் உங்க பாட்டி அவதார்காவள்ளி எந்தனையை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்துவாரார். தர்க்கனுடதலை அறுத்து அக்கினியில் போடணுமே, அக்கினியில அக்கினியாக மத அணைக்கணுமா. அந்த பகவானும் சொன்ன போது அப்படியாட்டும் என்று ஆதிமூல கணபதியும் திருச்சாலை வாகனத்தில் பிள்ளையாரும் வாராரே. அத பார்த்தாரே தர்க்கராஜன் தளவாய் மாடசாமி மூத்த பிள்ளை பேராண்டி
வினைகளை தீர்க்க விக்னேஸ்வர கடவுள், அறிவு உள்ள கடவுள் ஆதிமூல பெருமாள். அவர் எல்லாரும் ஓடாரு பிடிச்சாயில வராரு. இவர் வாராரே, நம்ம தலையை அறுத்தாலும் அறுத்துருவாரு, அக்கியெல்லாம் போட்டாலும் போட்டுருவாரு. கோபத்தை தணிக்கணும், நம்ம பக்கம் வரவிடப்படாது. அவருக்கு என்ன பிடிக்கும்? அப்ப ஆதிமூல கணவதிக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தார். ஆமா, யார்கிட்ட பார்த்தாரு? விநாயக பெருமாளுக்கு மோத உருண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, பச்சைனா பலகாரம். பச்சனை பலகாரத்தோடு மோதகத்தை மலை மாதிரி குமித்தான் தர்க்கராஜன். அதாவது மலையா குமிச்சிட்டாரு. ஆதிமூல பெருமாள் அங்கிருந்து வந்தாரு. ஆகா, ஐயோ நம்மளுக்கு பிடித்தமான மோதக உருண்டெல்லாம் இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காது கிடைக்காதா என்று பலகாரம் முன்னாலே அமர்ந்திருந்து ஆமையா ஆதிமூல கணவதி பக்குவமா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல சமணம் போட்டு சாப்பிட ஆரம்பிட்டாரு. இதை அறிந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். அந்த சாச்சாதி சங்கரன் நம்ம மூத்த மகனை உட்கார வச்சுட்டானே, அணை ஓட்டான. இனி நாம் யாரை அனுப்புவது? அக்கினி ஆகாயம் எரியுது. சூரனை வதமுடித்த சுப்பிரமணிய கடவுளை நாம் அழைக்க வேண்டும் என்று ஆமோ, ஆண்டவனாக பகவான் ஆறுமுக கடவுளை அழைத்தார். என் மகனே முருகப் பெருமானே, என் மகனே வடிவேலா, என் பார்த்த கேள் மகனே, தாருகாபுரம் அதில உங்க தாத்தா தர்க்கராஜ எந்தனையை எரிப்பதற்கு யாகத்தை வழக்கார அந்த நல்ல யாகமாத அணைக்க வேணும் என் மகனே. அந்த தர்க்கனோட தலையறுத்து யாகத்தில போட்டையானா யாகம் அணைந்திடுமே. ஆண்டவன் சொன்ன போது ஆறுமுக வேலை வரும், அப்படி ஆட்டுமென்று புள்ளிமயில் வாகனத்தில் புள்ளிமயில் வள்ளி மணவாளே வாராரே. அந்த முருகனும் வருவாரா? அந்த வடிவேலன் வரபோது பார்த்தானே தர்க்கராஜன், நம்ம இளைய பிள்ளை வாரானே, நம்ம இளைய பேர பிள்ளை. ஆமையா, ஒரு காலத்திலே சூரசம்காரம் முடித்தவன் சுப்பிரமணிய முருகா. நம்ம எல்லாம் இம்பாடு. ஆமா, இவன் வந்தாமனா நம்மளை கொன்றாலும் கொன்று விடுவானே. என்ன செய்ய? இவன் கோபத்தை அடக்கணுமானா வடிவேலனுக்கு என்ன பிடிக்கும்? இவருக்கு சங்கீதம்னா பிடிக்கும். ஆஹா, ஆட்டம் 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 பரதநாட்டியம்னா பிடிக்கும். ஆட்டம்னா ரொம்ப பிடிக்குமா? ஆகையினால் தெய்வலோகத்து தேவதாசிகளை வரவழைத்து அந்த தர்க்கராஜா தர்க்கராஜன் வடிவேலை முன்னால ஆட விட்டார். ஆட பாடம் சிறப்பா நடக்கு. தேவதாசிகள் எல்லாம் நாட்டியம் ஆடுகின்றார்கள். ஆமா, பார்த்தார் வடிவேல, முருகப்பெருமான் இந்த ஆட்டத்தை தேடி போனாலும் கிடைக்காது, இப்ப இன்னைக்கு கிடைச்ச ஆட்டம் நாளை கிடைக்காதா மண்ணை என்ற ஆட்டத்தை காண்பதற்காக ஆறுமுக கடவுள் அங்கே அமர்ந்து விட்டார். அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அக்கினி நாளுக்கு நாள் அங்க கூடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவனுக்கு அக்கினி பொறுக்க முடியல. ஆண்டவன் பார்த்தாரு, இளைய மகனையும் அணை போட்டு அணைத்து விட்டானே. சண்டாள தர்க்கராஜா, இனி நாம் என்ன செய்வது? செய்ய புத்திமதி உள்ளவா நம்ம மகா கலைமகள் சரஸ்வதி. ஆமா, அவளையே அனுப்ப வேண்டும் என்று ஆமையா ஆண்டவன் தாம் பகவானோ ஆண்டவன் பகவானோ பகவானோ கலைமகளை அழைப்பாரா. என் மகள கலைமகளே, எம்ம கலைமகளே, என் வார்த்தைகள் மகளே, என் வார்த்தை கேள்மகளே, எல்லாத்த கேள்மகளா, எல்லாத்த கேள்மகளா. போடு போடு போடு. எம்மா என் மகளே கலைமகளே, தாருகாபுரம் மதிலே மதனதற்க ராஜமண்ணே தற்கந்தேவி தார்காவள்ளி எந்தனையை எரிப்பதற்கு யாகம் அத வளர்த்துவாரா. அவனுடைய தலை அறுத்து அக்கினியில போடணுமே, அக்கினிய அணைக்கணுமே. அழகு திருமகள் இடம் அதிலே சிவனாரும் சொன்ன போது அப்படி ஆட்டுமென்று அம்மா கலைமகளே, கலைமகளா, மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக
நீங்க 3 பேரும் லட்சுமி பார்வதி கலைமகள் முப்புறம் தேவியராக நின்று அவனை வதம் செய்து வெற்றி பெற்று வந்தாய் அல்லவா? நீ அறிவிலே சிறந்தவள். அதே போன்று இன்று தட்சனுடைய தலை அறுத்து அக்கினியிலே போட்டு யாகத்தை அணைத்துவா மகளே என்று ஆண்டவேனோ அப்படியே அன்னப்பச்சி வாகனத்தில் அந்த கலைமகளும் வருவாளா அன்னப்பச்சி வாகனத்து போடு போடு போடு. அந்த கலைமகளும் மாறபோது பார்த்தாரே தர்கராஜ நம்ம பேத்தியெல்லாம் வாரா இளைய பேத்தியால வந்து கொண்டிருக்கிறா. இந்த கலைமகள் அறிவிலே சிறந்தவா, கல்விக்கு உயர்ந்த வெள்ளியாவா. ஒரு காலத்தில் மகிஷாசுரனை சம்காரம் முடித்தாளே. முடித்தாளா அம்மா? நாமளையும் மதம் செய்தாலும் செய்வாள் என்று செய்வாளா. கலைமகளுக்கு என்ன பிடிக்கும்? படிப்புனா பிடிக்குங்களா? புராண ஏடுகள்னா பிடிக்கும். மலை மாதிரி கொண்டாந்து குமிக்கணும். தர்க்கராஜன் கலைமகளுக்கு புராண ஏடுகளை மலை மாதிரி குமிச்சார். மலையா கொண்டு வந்து ஏட்டு புராணங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சவ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆமா, அப்படி கலைமகள் புராணங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தா அக்கினி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கணபதி போனா அணைய போட்டு உட்கார வச்சுட்டாரு. முருகப்பெருமான் போனாரு. வடி வேலவன் வந்தாரு, அவரையும் உட்கார வச்சுட்டான். அவரையும் அணை போட்டு வச்சுட்டான். சரஸ்வதி அனுப்பினோம், புராணங்களை குமிச்சு உட்கார வச்சுட்டான். அவளும் போனா அகில மத்தல. இந்த தட்சனுடைய தலையை அறுப்பது இனி யாரு? என்ன செய்யணுமா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் நாளுக்கு நாளாக என்ன வேர்வை கூடிக்கிட்டே இருக்கு. அக்கினி எரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க. அந்த வேளையிலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் வேர்வை தாங்காமல் விமலனாகிய பகவான் அவர் நெத்தியிலே இருந்ததொரு வேர்வையத்தான் வழிப்பாரா கரும்பாறையில சுண்டுவாரா. பாறையில சுண்டும் போது பாறை இரண்டா அந்த பகவானோட வேர்வையில வீர நல்ல சொருபத்தோடு வீர சொருபத்தோடு ஒரு புத்திரனோ பிறந்து வாரா. சொருபத்தோட ஒரு புத்திரனோ வந்து பிறந்த போது ஆங்கார ஓங்கார சத்தத்தோடு ஆதாளி போட்டு வாரா. சத்தத்தோடு அவர ஆங்கார ஓங்காரமா ஆதாளி போட்டு கொண்டு புத்திரனோ வார போது பார்த்தாரே பகவானோ வேர்வையிலே பிறந்ததால வேர்வ புத்திரா உந்தன் பேரு வீரத்தோடு வந்து பிறந்ததாலே ஏ வீர புத்திரா உந்தன் பேரு அப்பா வீரம் புத்திரா வேர்வ புத்திரா வேர்வ புத்திரா என்று விமலனுமே பெயர் கொடுத்த வேர்வ புத்திரா. ஈராட்டு 18 கரங்களோடு பிறந்தல்லா
16 ஆயுதத்தோடு ஈரட்டு 16 கரங்கள்னா 16 ஆயுதம் 1 2 இல்ல. பகவானுடைய வியார்வையில பிறந்தது. ஒரு புத்திர மரணம் சும்மா பிறப்பாரா? வேர்வையில பிறந்த வேர்வபுத்திரா வீரபுத்திரா என்று வேர்வபுத்திரா ஆண்டவனும் பெயர் கொடுக்க ஆண்டவன் பெயர் கொடுக்க வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் பகவானிடம் யாது சொல்வார் யாது சொல்வார். அப்பா அப்பா பகவானே பிறவி செய்த விவரம் என்ன வீரபுத்திரன் கேட்ட போது யாது சொல்வார் பகவானோ என் மகனே வீரபுத்திரா என் வார்த்தை கேள் மகனே. அப்பா தார்காபுரத்திலே தர்க்கராஜனும் தார்காவல்லியும் வாழ்ந்து வந்தார்கள். சரி, அந்த தட்சனுக்கும் தார்காவல்லிக்கும் உங்க அம்மா பார்வதியை நான் மகளாக பிறக்க சொன்னேன். அவதாரம் செய்ய சொன்ன பார்வதியானவளை 16 வயதிலே சுயவர ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆமா, நான் ஒரு இறந்து உண்ணும் ஆண்டியாக சென்று ஒரு பண்டார வடிவம் கொண்டு உன் அம்மாளை நான் மனம் முடித்ததற்காக ஆமா என்னை எரிப்பதற்காக யாகத்தை வளர்த்து வருகின்றார். என்ன எரிக்கிறதுக்கு அக்கிலான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் மூத்த மகன் ஆதிமூல கணபதியை அனுப்பி வைத்தேன். அவரை போச்சனை அணைக்கிறதுக்கு அவருக்கு மோதக உருண்டனா பிடிக்கும்னு மலையா குமிச்சு உட்கார வச்சுட்டான். அவரு மோதகத்தை சாப்பிட்டாரு, அவரை சாப்பிட்டாரு, பொரியடலை சாப்பிட்டாருல. அவர் அதை விட்டு போவாரா? போக மாட்டாரு. ஏமனா இன்னைக்கு கிடைச்சே நாளை கிடைக்குமா? கிடைக்காது கிடைக்காது. ஆனால் சம்பளத்தை போட்டுட்டாரு பார்த்தீங்களா? ரெண்டு வீடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப்பிட்டா எங்க போவாரு? வயிறு போக முடியும் அப்படியாது. இளைய மகள் வடிவேலவனை அனுப்பினேன். சரி, அவருக்கு நாட்டியம்னா பிடிக்கும். ஆமா, தெய்வலோகத்து பெண்களை ஆட வைத்து அவரையும் அமர வைத்து விட்டார். அவரே ஆட விட்டாரா? கலைமகளை அனுப்பி வைத்தேன். ஆமா, அவளுக்கு ஏட்டு புராணம்னா பிடிக்கும். புராணங்களை குமிச்சு போட்டுட்டு என் புராணனை வாங்குதான். ஆமா ஆமா, கலைமகளோ மலை மாதிரி குமிஞ்ச ஏடுகளை உட்கார்ந்து வாசிக்க அமர்ந்து விட்டா. வேர்வை தாங்காமல் வேர்வையை வழி தெரிந்தேன். உன் பிறந்து வந்தாய் அப்பா. இரண்டு கரங்களோடு பிறந்து வந்தியப்பா. 16 ஆயிரத்தோடு வந்திய. அப்ப 16 ஆயிரத்தை பச்சையா பயப்படத்தான் செய்வாங்க. மகனே வீரபுத்திரா வேர்வபுத்திரா, நீ தார்காபுரத்திலே சென்று தச்சன் வளர்க்கும் யாகத்தை அணைத்து வா. நான் எப்படி அணைப்பது? தர்க்கராஜனுடைய தலையை அறுத்த அக்கினியிலே போட்டையானா அக்கினியாகம் அணைந்து விடும் சென்று வா என்று ஆண்டவன் சொல்ல, அப்படி ஆட்டும் என்று வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் தர்க்கனுட தலையறுக்க வாராரே வேர்வபுத்திரா தலையறுக்க. போடு 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 போடு. 18 ஆயுதத்தோடு வாராரே வீரபுத்திரன் கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்குலிட்டு தட்டி நல்ல வரைஞ்சி கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடாமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடாமா
கையருவா வல்லையமோ 5 மணி வல்லையமோ வீரபுத்திரன் 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 அவருக்கு அழகு கோரு போட் 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 அவனுக்கு அளவு கேத்தா அவருக்கு 7 மணி வல்லையமா இடுப்புக்கு ஒரு சல்லடமா சல்லடமும் குல்லாவும் தாமர கமணி அழகா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடம் உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா காங்கு கச்ச அவருக்கு கையருவா வல்லையாமோ கையருவா முன்புறத்து சுங்கலில ஓகினி அச்சரமா பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவ அச்சரமா வலதுபுற வைரவ அச்சரமா இடதுபுற யாமனோட அச்சரமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு வீரபுத்திரன் வீரபுத்திரன் எருக்கலம்பு சொல்லடாமா எருக்கலம்பு அவருக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு சீப்பு சொல்லடாமா பின்னி வைக்கும் கால்களுக்கு சீப்பு சொல்லடாமா ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கு தடி வீரப்பந்த ஒரு கையில வீரபுத்திரன் வீரபுத்திரன் வீச்சருவா அடுக்கு தடி அடுக்கு தடி அவர் அழகு ஒரு பொந்தந்தடி அடுக்கு தாடி எடுக்கு தாடி அழகு கத்த பொந்தந்தாடி போட் 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 தார்காபுரத்துக்கு வருகின்றார் வீரபுத்திரன் வீரபுத்திரன். ஆமா வரும் வழியிலே ஆதிமலை பெருமாளை கண்டார். விநாயகர் பெருமாளை கண்டாரா? ஆதிமலை பெருமாள்னு சொன்னானே தவிர இல்ல அடையாளம் என்னன்னு தெரியாது. அடையாளம் சொல்லிவிட்டு இருக்கலாங்களா? தர்க்கராஜன் தார்காவள்ளி நம்ம தாத்தான்னு பகவான் சொன்னாரு. அவர் எப்படி இருப்பாருன்னு நம்ம கேட்கலையே. அவர் என்ன அடையாளத்தை நம்ம யாருக்கு தெரியும்? இனி நம்ம கைலாசம் போயிட்டு வர்றதுக்கு காலமாகிவிடும். ரொம்ப நேரம் ஆகி போமா? நேரம் ஆயிரும் இல்லையா? ஆமா. அதனால என்ன செய்யலாம்? இது செய்யலாம். நம்ம கண்ணுல தெரிஞ்சவங்க தலையெல்லாம் அறுத்துற வேண்டியது. அப்படி யாரு முன்னாடி இருக்காங்களோ அவங்கள எல்லாரும் பார்க்கணும்ல. அதத்தாமியா போற வழியில நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அந்த தலைகளை பூரா என்று வருகின்ற பொழுது ஆதிமூல கணபதி என்ன பலகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆத்திரக்காரருக்கு புத்தி கட்டை என்பதை போல வீரபுத்திரன் கைலாசம் போயிட்டு வரதுக்கு நேரமாகி விடும் என்று எண்ணி ஆதிமூல பெருமாள் தலை அறுத்தார். அதனை அறிந்தார் ஆறுமுக வேலவர். ஐயையோ நம்ம தம்பி வீரபுத்திரமெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். நம்ம அண்ணன் ஆதிமூல தலையை அறுத்ததை மாதிரி நாமளையும் தலையறுத்து விடக் கூடாது என்று புள்ளிமயில் வாகனத்திலே வள்ளி வனமாளன் ஓடும் பொழுது கையில இருந்த வாளை கொண்டு வடிவேலன் மீது வீசி எறிந்தார். இந்த வாளானது மயில் ரெக்கையிலே போய் பட்டது.